ஐபிஎல் தொடர்ல சூறாவளியா சுழன்றடிச்சு 14 வயசு வீரர் சூரியவன்ஷி அடித்த சாதனை சதத்தால குஜராத்தை ஊதி தள்ளி இருக்கு ராஜஸ்தான். ஜெய்ப்பூர்ல நடந்த 47வது லீக் போட்டியில முதல்ல குஜராத் பேட்டிங் செய்ய கேப்டன் சுப்மன் கில் சாய் சுதர்சன் ஜோடி வழக்கம் போல சிறப்பான ஸ்டார்ட் கொடுத்தாங்க. கில் அரை சதம் அடிச்சு அசத்த கன்சிஸ்டண்டா ஆடிட்டு வர்ற சாய் சுதர்சன் 39 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தாரு. அடுத்து வந்த ஜாஸ் பட்லர் கில்லோட சேர்ந்து வான வேடிக்கை காட்ட குஜராத் ஸ்கோர் உயர்ந்துச்சு. 84 ரன்னுல கில் ஆட்டமிழக்க மறுமுனையில சிக்ஸர்களை பறக்க விட்டு அரை சதம் அடிச்சாரு பட்லர். 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் குவிச்சிச்சு குஜராத். அடுத்து 210 ரன் இலக்க நோக்கி ஆடின ராஜஸ்தான் டீம்ல 14 வயசு வீரர் வைபவ் சூரியவன்ஷி ஜெய்ஸ்வால் ஜோடி மிரட்டலான தொடக்கம் தந்தாங்க. கொஞ்சம் கூட பயப்படாம சீனியர்ஸ் பவுலிங்க பதம் பார்த்தாரு சூரியவன்ஷி. ஆரம்பத்தில் இருந்தே சிக்ஸர் மழை பொழிஞ்ச சூரியவன்ஷி வெறும் 17 பந்துல அரை சதம் அடிச்சு அதகடப்படுத்தினாரு. அரை சதம் அடிச்சதுக்கு அப்புறம் சூறாவளியா சுழன்றடிச்ச சூரியவன்ஷி குஜராத் பவுலிங்க சுதறடிச்சாரு. குறிப்பா கரீம் ஜனத் வீசின 10வது ஓவர்ல 30 ரன் அடிச்சு குஜராத் டீமை கதிகலங்க வச்சாரு சூரியவன்ஷி. 10 ஓவர்லேயே 144 ரன் குவிச்சிச்சு ராஜஸ்தான். நான் பயமறியான்னு பட்டைய கிளப்பின சூரியவன்ஷி ரஷீத் கான் ஓவர்ல 6 அடிச்சு வெறும் 35 பந்துல சதம் விளாசி சாதனை படைச்சாரு. ஐபிஎல் வரலாற்றில் இது 2வது அதிவேக சதம். மிக இளம் வயதுல ஐபிஎல் சதம் அடிச்சு சரித்திரம் படைச்ச சூரியவன்ஷி 11 6 7 4 எடுத்து 101 ரன்னுக்கு ஆட்டம் இழக்க மிச்ச ரன்களை ஜெய்ஸ்வால் கேப்டன் ரியான் பராக் ஜோடி அடிச்சாங்க. 16வது ஓவர்லேயே இலக்கை எட்டின ராஜஸ்தான் 8 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றுச்சு. ஐபிஎல்ல கன்னி சதம் அடிச்சு ஆட்டநாயகனான 14 வயசு சூரியவன்ஷி பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். 1,10,00,000 ரூபாய்க்கு ராஜஸ்தான் அவரை ஏலம் எடுத்தப்பவே பேசு பொருளானாரு. இப்போ சாதனை சதம் அடிச்சு ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் வியக்க வச்சிருக்கிற சூரியவன்ஷிக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு வருது. நான் பவுலர்ஸை பார்க்க மாட்டேன், பந்தை மட்டும்தான் பார்ப்பேன்னு சொல்லி இளங்கன்று என்னைக்குமே பயமறியாதுன்னு நிரூபிச்சு காட்டியிருக்காரு சூரியவன்ஷி. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் 48வது லீக் போட்டியில் டெல்லி மற்றும் கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது. பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்த டெல்லி தீவிரம் காட்டக்கூடும். பிளே ஆஃப் ரேஸில் நீடிக்க கொல்கத்தாவும் போராடும் என்பதால் இன்றைய போட்டி விறுவிறுப்பாக நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.